அனைவருக்கும் வணக்கம். இன்று சொல்வனத்தின் புனைவு வனத்தில் எழுத்தாளர் சசியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள் சசி. வணக்கம் சரஸ்வதி தியாகராஜன். எனக்கும் இந்த புனைவனத்தின் நேர்காணலில் பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி. அ சொல்வனத்தின் நீட்சியாக இந்த புனைவனம் என்ற நேர்காணல் நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி வருகிறீர்கள். அதற்கு என் வாழ்த்துக்களும். வணக்கம். மிக்க நன்றிங்க. உங்களை பத்தி சொல்லுங்களேன், வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். வங்கியில் பணிபுரிந்து ஒரு 2, 3 வருடங்களுக்கு முன் அ ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி. சிறு வயதிலிருந்தே எனக்கு எழுதுவதில் ஆர்வம் இருந்தது. ஆனால் எழுதுவது என்பது முதலில் கவிதையாக தான் ஆரம்பித்தது. கவிதைகள் எழுதிக் கொண்டிருந்தேன். கணையாழியில் எழுதியிருக்கிறேன். காலேஜ் படிக்கும்போதே கணையாழியில் எழுதியிருக்கிறேன். அ அதற்கு பிறகு வங்கி பணியில் உள்ள அந்த வங்கி பணியில் உள்ள மனச்சுமை, அ பிறகு இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்கு இல்லையா? அதுலலாம் நம்மளால ஈடுபட்ட பொதுவா இலக்கிய பணியிலயோ நம்ம நினைச்சத ஈடுபடுறது கொஞ்சம் கடினமா இருந்தது. அது ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு அது தோணுச்சு. நம்ம ஏதாவது செய்யலாம். இலக்கியத்துல ஏதாவது இருக்கலாம் தோணும்போது, சரி கவிதையில போகலாமா அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதே சமயத்துல கதை எழுதி பார்க்கலாமா என்ற ஒரு உத்வேகமும் இருந்தது. ஸோ முதல் முதல் முறையாக ஒரு கதை எழுதி பார்ப்போம் தமிழில் என்று எழுதி ஆனந்த விகடனுக்கு அனுப்பினேன். அது வெளிவந்து விட்டது. அது எனக்கு பிடித்தமாக ஆகி அப்படியே தொடர்ந்து விட்டது. அப்படிதான். ஆம், இவரது ஊழி பெருவெள்ளம் சிறுகதை 2015 சென்னை வெள்ளத்தை பின்னணியாக கொண்டு ஒரு குடும்பத்தின் அனுபவத்தை விவரிக்கிறது. கதை நகைச்சுவை, பதற்றம், உணர்ச்சி ஆகியவற்றை இழைத்து கலந்து வழங்குகிறது. முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு ஒரு பழைய சொல் வழக்கு உண்டு. ஆனால் இந்த கதையில உயிர் காக்கிறது எது அல்லது யாருங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கதை ரொம்ப அழகா அதை உணர்த்துது. ஆஹ் இந்த கதையை படித்த உடனே பொதுவாகவே என் மனசில் நிறைய கேள்விகள் வரும். அது மாதிரி இந்த கதையை படித்தப்ப எனக்கு இது சார்ந்த சில கேள்விகள் என்கிட்ட இருக்கு. அதில் சிலவற்றை நம் காலத்தை பொறுத்து உங்களிடம் கேட்க வேண்டும் என தோன்றுகிறது. ஆஹ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆஹ் கண்டிப்பாக. முதல்ல இந்த கதையோட உத்வேகம் என்ன? 2015 சென்னை வெள்ளத்தில் சென்னை சந்தித்த அனுபவமா? 2015 மட்டும் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா சென்னையில வெள்ளம் இருந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப அதிகம் இல்லையா? 2015 தான். அதற்கு முன்ன எனக்கு நினைவு இருந்து 1985ல ஒரு வெள்ளம் வந்தது. ஆமா, அதுவும் பெரிய ஆமா. நான் அப்ப அங்க இருந்தேன். அந்த நேரத்தில் சமூக ஊடகங்களோ அவ்வளவாக பரவலாக பேசப்படவில்லை. அதுவும் ஒரு பெரிய ஆ, வெள்ளம். அது ஒரு ஆனா காரணம். நீங்க சொன்னது போல 2015 வெள்ளம் மறக்க முடியாத ஒரு ம். அனுபவம். அது சென்னைக்கு மட்டுமல்ல, சென்னையில் வாழ்ந்த அனைவருக்கும் ஏற்பட்ட ஒரு அனுபவம். சென்னையில் அந்த சமயத்தில் இருந்த எல்லோருக்கும் ஏற்பட்ட ஒரு அனுபவம். ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அது ஆமா, நிச்சயமா ஆமா. ஒவ்வொருவருக்கும் விதவிதமான பொதுவாக சென்னை வெள்ளம் அதுவரை எப்படி இருந்ததுன்னா, அ ஒரு ரொம்ப தாழ்வான பகுதி. வேளச்சேரி, நங்கநல்லூர், மடிப்பாக்கம் அப்படிப்பட்ட பகுதிகளில் தான் நான் சென்னை வெள்ளம் பொதுவாக தொடர்ச்சியாக ப அ சுமையாக இருந்தது. ஆனா 2015 வெள்ளம் அதையெல்லாம் முறியடித்து எல்லா பகுதிகளிலும் வெள்ளம் வெள்ளம், துயரம், இ இ சமூக ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஒன்றும் இல்லாம பொதுவாக அனைவரையுமே ஆமா, பந்தாடியதுன்னு சொல்லலாம். ஆமா. அதனால 2015 வெள்ளம் என் மனதில் இருந்தது. அதை எப்படி பதிவு பண்ணலாம் என்ற ஒரு அ நோக்கம் இருந்தது. அதே சமயத்தில் கூறியது போல் நான் எழுதத் தொடங்கியது ஒரு 4, 5 வருடங்களாக தான். இப்பொழுது 2015 அனுபவத்தை இப்போது நம்ம கட்டுரையாக பதிவு பண்ணால், அது சரியான ஒரு பதிவாக இருக்காது. காலம் கடந்து விட்டது. அதற்கான சரியான ப விஷயம் என்றால் ஒரு கதையாக சொல்லலாம். ஆனால் கதை என்றாலும் இந்த கதையை பொறுத்தவரை இந்த உத்வேகம் என்று சொல்வதோடு என்னுடைய அனுபவம் இருக்கிறது. உறவினர்கள், நண்பர்கள் நான் கேள்விப்பட்ட ம். பல விஷயங்களை மொத்தமாக ஒரு பேக்கேஜாக தான் இதில் கொடுத்திருக்கிறேன். இதில் புனைவு என்பது ஒரு 20% அப்படிதான் எடுத்துக்கொண்டு 80% நாம் கேள்விப்பட்ட விஷயங்களை அ மொத்தமாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு ஓவர் பேக்டுன்னு சொல்லலாம். பட் அது எல்லாம் ஒரு
பலருடைய அனுபவங்களின் ஒரு தொகுப்பு அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. கதையோட தலைப்பு வந்து ஊழி பெருவெள்ளம். அது ஏன் விதியின் தாக்கத்தை குறிக்குதோ? அதில் ஒரு சிறிய திருத்தம் சொல்ல நினைக்கிறேன் ஆ, சரஸ்வதி. ஊழி என்பது ஊழ் என்பது வேறு, ஊழி என்பது வேறு. ஊழி ஊழ் என்பது என்பது ஆம். தமிழில் ஊழி என்பது ஒரு கால அளவை குறிக்கும். அதாவது ஒரு யுகத்தின் முடிவு வருகிறது அல்லவா? அதை ஊழிக்காலம் என்பார்கள். ஆமா ஒரு யுகம் அழியும் காலம் வந்து ஆமா ஊழிக்காலம் என்பார். ஊழிக்காலம். ஸோ பொதுவாக அந்த காலத்துல ஊழி என்பது வந்து அந்த ஊழி தாண்டவம் என்று சொல்கிறார்களோ, அந்த உலகமே அழியக்கூடிய ஒரு ம். காலம். அது பொதுவாக அப்படி அழியக்கூடிய அழிய வைக்க வேண்டிய மு பார்த்தா இப்போது பார்த்தீங்கன்னா, போர் போர் நடக்கிறது. பலவிதமான விஷயங்கள் உலகம் அழியறதுக்கு. அந்த காலத்துல வந்து வெறும் வெள்ளம். ஊழி வெள்ளம். வெள்ளம் தான் வந்து ஒரு உலகையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது. இயற்கை பேரிடர்னா வெள்ளம் தான். ஸோ அந்த வெள்ளம் அது வெள்ளம் என்றால் சொன்னாலே தமிழ்ல வந்து படை திறந்து வர அளவுக்கு பெரிய வெள்ளம். அது மலையாளத்துல வெள்ளம்னா ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்தாலும் அது வெள்ளம்ன்னுவாங்க. தமிழ பொறுத்தவரை வெள்ளம் என்றாலே அது பெருசா வர்றது தான் வெள்ளம். அதுல ஒரு அடைமொழி கொடுத்து பெருவெள்ளம்னா அது நம்மளால தாங்க முடியாத வெள்ளம். ஊழிப்பெருவெள்ளம்ன்றது வந்து அது எக்ஸ்ட்ரீம். அது வந்து அவ்வளவுதான். உலகமே அழிந்து விடுமோன்ற ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை பேரிடர் தான் அந்த ஊழிப்பெருவெள்ளம்ன்றது. இது நானாக செய்த ஒரு சொற்றொடர் என்று சொல்ல முடியாது. பலமுறை கேள்விப்பட்ட அந்த ஒரு ஊழித்தாண்டவம், ஊழிப்பெருவெள்ளம்ன்றது வந்து சாதாரண ஒரு சொற்றொடர் தான். அதுதான் பேரை வைக்க காரணம் அது. நன்றி. ஆ, கதையில வந்து அம், தண்ணி ஏறிட்டே போகுது. ஆனா நீங்க வந்து நகைச்சுவைக்கு வந்து ரொம்ப முக்கிய இடம் கொடுத்துருக்கீங்க. அதாவது அவ்வளவு பேரழிவு வந்துட்டு இருக்கும் பொழுதும் சிரிப்பு வந்து அவ்வளவு அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி கிடையாது. ஆ, ஆ பொதுவாக ஒரு பேரிடர் வரும்போது, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு அது உரைக்கத் தொடங்கும். அ ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவா ஒரு கரண்ட் போகுது, மழை வருது. மழை வரும்போது எப்பவுமே நம்ம நாங்கலாம் அலுவலகத்தில வேலை செய்யும்போது கூட மழை லேசா பெய்ய ஆரம்பிச்சோனே, "அப்பா நல்ல மழை பெய்யுது. இப்போ ஒரு சூடா வறுகடலை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பஜ்ஜி வீட்லயும் சாப்பிட்டா அப்படி எப்படி?" சொல்லுவோம். அப்படிலாம் அலுவலகத்தில நார்மலா பேசுவோம். ஆமா. அது ஒரு ஆரம்பம். அது கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் நம்ம ஒரு வீட்டுக்குள்ள அடைபட்டு விட்டோம். அ கரண்ட் இல்ல, எதுவும் இல்ல. அப்போ அ இப்ப கொரோனா காலங்களே எடுத்துக்கங்களேன். கரண்ட் இல்ல, எதுவும் இல்லாதபோது நம்ம கொஞ்சம் நெருக்கமாகும். அப்போ இப்ப டிவி இல்ல, எதுவும் இல்லம்போது நம்ம ஏதாவது பண்ணுவோம். அந்த காலத்துல ஒரு அந்தாக்ஷரின்னு சொல்லி விளையாடுவாங்க. ஆமாமா. அதுக்கு பதில் இவங்க 2 பேரும் ஒரு அ ஒரு மாரி இணைப்புள்ள ஒரு சகோதரர்கள். அவர்கள் ஒருத்தருக்கொருவர் அந்யோன்யமாக பேசிக்கூடிய ஒரு நண்பர்கள் போல இருக்கிற சகோதரர்கள். அவர்கள் பேசும்பொழுது ஒரு நகைச்சுவையா அப்படியே ஆரம்பிக்கிறது. அவர்களுக்கு அதுவரை அந்த பேரிடரின் அந்த இப்படி ஆகப்போறதுன்னு தெரியல. ஏதோ முடிந்துடும், முடிந்துடும்னு அப்படின்னு நெனச்சுட்டே போறாங்க. ஸோ அது ஒரு இயல்பா நான் கொண்டு வந்தது தான் நகைச்சுவை. பொதுவாக நகைச்சுவை அந்த எந்த ஒரு இலக்கியத்திலும் நகைச்சுவை கொண்டு வர்றது வந்து அது கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரு நகைச்சுவையான ஒரு கேரக்டர் இருக்கும்போது, அவனுடைய இயல்பா அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அந்த நகைச்சுவை போறது தான் அந்த கதை வந்து கொ ஒரு தாக்கத்தை நீங்க சொல்ற போல ஒரு பதற்றத்தை தணிக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். இல்ல எனக்கு பொதுவாகவே ஒரு நகைச்சுவை ஒரு பிடித்தமான விஷயம். என்ன அறியாம ஒரு உரையாடல் வரும்போது, அது நகைச்சுவையா வரும்போது, இன்னும் இயல்பாக இருக்கும் என்ற ஒரு காரணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆ, இப்படி சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. "இடுக்கண் வருங்கால் நல்க" அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார்ன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஒரு அவரோட அடுத்தவரு இன்னும் அடுத்த "இடுக்கண் வருங்கால் நல்க" அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, அது காரணம் சிரிக்கணும்னு கிடையாது. அது ஹியூமரஸா எடுத்துக்கிட்டா, அந்த அந்த இடுக்கனோட அந்த துன்பத்த வந்து அதோட தாக்கத்த நம்மளால குறைச்சுக்க முடியும். அந்த லைட்டர் வெயின்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். அதுதான் அதனால தான் கொஞ்சம் ஒரு இயல்பா ஒரு நகைச்சுவை எனக்குள்ள நகைச்சுவை அந்த கதையிலும் வந்துடுச்சு. அவ்வளோதான் எடுத்துக்க முடியும். ஓகே. மழை பாடல், அப்புறம் வந்து கவிதை குறிப்புகள், இதெல்லாம் வந்து கதையோட பதற்றத்த நிஜமாவே கொஞ்சம் லெகுவா தான் ஆக்குது. அது அது அப்படி நல்லா படிக்கும்பொழுது நமக்கே, ஐயோ! இந்த வெள்ளம் அணி ஏறிடுமோ ஏறிடுமோங்கும்பொழுது, இந்த இந்த கவிதை, இந்த மழை பாடல் அவங்க 2 பேரும் ரேவதியோட பாட்டு அது இதெல்லாம் பேசும்பொழுது, நமக்கு கொஞ்சம் அதில போயிடுது. அந்த சினிமா சீனுக்குள்ள போயிடுறோம் கொஞ்ச நேரம். ரொம்ப நல்லா அழகா தான் இது அது. அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் எரியிற காட்சியோட உச்சம். ஆ, வாழ்க்கைக்கு வந்து பொதுவா மனுஷனுக்கு வந்து எஸ் ஆ, எல்லாருக்குமே
ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு தான் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம மனசுல ஊறி கிடக்கு. ஆனா இந்த கதையில வந்து உயிர் பழைக்கிறதுக்கே அது உதவுது அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்திருக்கீங்க. அதுல வந்து இந்த பொருளோட உண்மையான மதிப்பை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எழுதினீங்களா? அப்படின்னும் சொல்லலாம். இன்னொரு ஒரு ஒரு ஆங்கிள் இருக்கு. இப்படி எடுத்துக்கங்களேன். எல்லாமே ஒரு ரிலேட்டிவ் தான். ஒரு பொருள் சர்டிஃபிகேட் பொதுவாவே நம்மள சொல்லுவாங்க. பத்திரமா வச்சிருக்கிற பொருள்னா சர்டிஃபிகேட் அந்த காலத்துல இப்போ உண்மையில சொல்லப்போனா சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப எளிது. ஒரு கம்ப்யூட்டர்ல போயிட்டு நம்ம ஒரு வெப்சைட்ல போயிட்டு தட்டி ஒரு டூப்ளிகேட் ரொம்ப எளிதா வாங்க முடியும். ம், ம். அந்த காலத்துலருந்து நம்ம சர்டிஃபிகேட்ட ஏதாவது ஒரு ஆபத்துன்னா, ப ஒரு தீ விபத்துன்னா முதல்ல சர்டிஃபிகேட்ட எடுத்துட்டு போன்றது தான் நம்ம நம்மள இது உடம்புலயே அந்த ஒரு ஊறி இருக்கு. ஊறிப்போய். அந்த ஒரு பயம். சர்டிஃபிகேட்ட பாதுகாக்கணும்ன்றது. அவ்வளோதான் நான் கொண்டு வந்தேன் அந்த இடத்துல. ஆனா இது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது கிடைச்ச ஒரு ஒரு துணுக்கு தான். இந்த நடந்த ஒரு விஷயம் தான். அவருக்கு ம். நடக்கல. சொன்ன ஒரு பதில் தான் அந்த ஒரு காட்சியா கொண்டு வந்தேன். ஓ. அவருக்கு இந்த மாரி அனுபவம் வந்து, அவர் வந்து இது மாரி மேல டேங்க் வர போயிட்டாரு. அப்போ நான் கேட்டேன். அவர்ட்ட கேட்டேன். "நீங்க அந்த டேங்க் வர வேண்டிய ஒரு இது வந்துடுச்சு மேல. அப்போ என்ன பொருள் எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தோணிடுச்சு? உங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும்னு தோணுச்சா?" அப்படின்னு. அப்போ அவரு சொன்னாரு, எங்களுக்கு அதெல்லாம் தோணல. சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு தோணல. ஆனா, அ உயிர பாதுகாக்கணும். எப்படியாவது மேல போணும்னு ஆனா ஒரு கட்டத்துல நம்ம சர்டிஃபிகேட் நான் எடுத்திருந்தா கூட பரவால்ல. அது உபயோகப்பட்டுருக்கும்னு தோணுச்சு. அப்பதான் சொன்னாரு. ஒருவேள நான் மேல இருக்கிறோம். அ நமக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு சைன் காட்டணும். ஏதோ ஒரு ஹெலிகாப்டரோ ஏதோ வந்துடுச்சு. நம்மளுக்கு காட்டணும்னா நம்மகிட்ட எல்லாமே ஈரமா இருக்கிறோம். ஸோ ஒரு ம். சர்டிஃபிகேட்னா நிச்சயமா நம்ம ஒரு பாதுகாப்பா வச்சிருப்போம். அதையாவது எரிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு அப்போ ம். தோணிடுச்சு. சொன்னாரு. ஸோ இது ஒரு நிஜமான ஒரு ஓ. அவரோட அனுபவம். அவர் சொன்ன வார்த்தைகள் தான். எனக்கு அது வந்து ரொம்ப அது வந்து ஒரு காட்சியா யோசிச்சு பொதுவா இந்த கதைய நான் வந்து ஒரு ஒரு இலக்கியமா எழுதாம ஒரு விஷுவலாவே தான் திங்க் பண்ணி எழுதினேன். படிக்கும்போதும் ஓரளவுக்கு அந்த ஆமா. விஷுவலா திங்க் பண்ண முடியும். ஒரு சினிமா மாரியோ ஆமா. கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த காட்சிய கொண்டு வரணும். கொஞ்சம் அதிகப்படியா தோணினாலும் பரவால்ல. அந்த காட்சிய கொண்டு வரணும்னு எனக்கு மனசுல ஏன்னா, உண்மையில நடந்த ஒரு விஷயம் தான். ம். வருவோம். அது ஒரு கிளைமாக்ஸ் மாரி கொண்டு வருவோம். ஒரு சினிமா கிளைமாக்ஸ் மாரியே ம். கொண்டு வருவோம். ரொம்ப நல்லா இருந்தது. ம். கொண்டு வந்தது தான் நானு. ம். நான் அது வந்து அ குறிப்பிட்டு செய்யணும்னு சொல்லி தான் ஒரு உச்சகட்டமா அது கொண்டு வரணுன்றதுக்காக செய்தது தான். அது ஒரு கற்பனை மாரி இருந்தாலும் அது உண்மை. உண்மையான ஒரு வெளிப்பாடு அது. ஆ, அப்புறம் வந்து அ பொதுவாவே புரோக்கர்னா நம்மலாம் கொஞ்சம் நம்ப மாட்டோம். இந்த புரோக்கர் மேகநாதன் வந்து, இந்த இடத்துல அது வருது, அந்த இடத்துல இது வருது, கூப்பிடுற தூரத்துல இருக்கு. அப்படிலாம் சொல்லினோனே ஒரு மாதிரி ஆயி சரி, ஓ! இவ்வளோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு வீடு வாங்குற அந்த ஒரு ஒரு அவசரத்துல அவங்க எல்லாம் பே பண்ணி வாங்கிட்டு, அதில போகும்போதே நல்லா ஒரு இடத்துல நிறுத்தி, சாப்பாடெல்லாம் குடுத்து, குளிப்பாட்டுறதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அத. அதெல்லாம் பண்ணி பண்ணி மகிழ்ந்து போயிடுறாங்க. அப்புறம் சரி நம்மளா போய் ஒரு நாளைக்கு பார்க்க போவோங்கும்போது தான் அந்த கஷ்டங்கள்லாம் தெரியுது. போனா அந்த இடத்துல ஆட்டோல போகும்போது அவர் வந்து பொட்டல் நகர்ங்கிறாரு. அப்பயே பக்குங்குது. அந்த மாரி ஒரு எதார்த்தமான பேச்சு. அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஆ பொட்டல் நகர்ன உடனே ஒரு தாக்கம். "என்னடா இது இப்படி சொல்றாரு?" அப்படின்னு ஒரு பயம் வருது. அதுக்காக அந்த மாரி அந்த ஒரு கதையில வந்து அந்த தமிழ் பேச்சு மொழி அத பயன்படுத்தினீங்களோ? தமிழ் பேச்சு மொழி வந்து பர்ட்டிகுலரா அது ஒரு சென்னை தமிழ் வர வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா ம். சென்னையில நடக்கிற கதை. அது சென்னை தமிழ் வரும்போது இன்னும் நல்லா அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு உண்மையான அனுபவத்த சொல்ற ஒரு கதையா இருந்தாலும், அது ஒரு உண்மையான அனுபவத்தை தொகுத்து வழங்குன மாரி தான் அது. நான் சொன்ன மாரி புனைவு மிக குறைவு தான் அதுல. அது தொகுத்து வழங்கியிருக்கேன். அதுல சென்னை தமிழ் வந்தா தான் நல்லா இருக்கும்ன்றதுல ஒரு உரையாடல், ஒரு பேச்சு தமிழ் வரும்போது நல்லா இருக்கும்ன்ற ஒரு ப அது குறிப்பிட்டு செய்தது தான் அந்த உரையாடல்கள்லாம். அப்புறம் நீங்க சொன்ன அந்த புரோக்கர் அது வந்து அது ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி தான் அது. ம். அது அவங்களையும் குறை சொல்ல முடியாது. காரணம் இப்பொழுது சென்னையில வந்து ஒரு ஒரு மத்திய தர வர்க்கமோ, குடும்பமோ, ஒரு அதை விட உயர்வு தர குடும்பமோ, ஒரு நிலம் வாங்குறதுன்றது அவ்வளோ எளிது கிடையாது. ஒரு நகரத்தை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா புறநகர்ன்னு போயிட்டு, அதையும் தாண்டி அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிதான் நம்மளும் போய் வாங்க முடியும். அவங்களுக்கும் அது தெரியும். பட் அவங்க அத வந்து ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி தான். கொஞ்சம் அருகாமையில் அப்படின்னு ஒரு வார்த்தைய ஆமா. சொல்லிருப்பாங்க.
இப்ப அருகில் இருக்கிற மாரி அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு மார்க்கெட்டிங் இது கிட்ட இருக்கிற மாரி காட்டுவாங்க. அவங்க கார்லயே கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் அவங்களோட ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி தான். ஒரு ஒரு கட்டத்தில நமக்கும் தெரியும். அவங்க அது தூரம் தான்ன்றது தெரியும். நமக்கும் வேற வழி கிடையாது. அங்க தான் போய் வாங்கி ஆகணும். ஒரு வீடு கட்டணும்னு நம்ம தான் அங்க போய் தான் ஆகணும். அது ஒரு இயல்பா இங்க நடக்கிற ஒரு விஷயம் தான். அது வந்து ஏமாற்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மார்க்கெட்டிங் யுக்தி தான். அவனையும் அத புரிஞ்சுக்கிட்ட மாரி ஒரு புரிஞ்சுட்டு சிரிக்கிற மாரி தான் ஒரு காட்சிய வச்சிருப்பேன். "கூப்பிடு தூரம் சொன்னீங்களே, டெலிஃபோன்ல கூப்பிடுற தூரமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரி ஒரு காட்சி வச்சிருப்பேன். அது ஒரு எதார்த்தமா நான் அ எழுதின விஷயம் தான். மார்க்கெட்டிங் யுக்தி நம்ம சொல்றது ஒரு மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகள்ல சொல்றது. அது உள்ள பொதிஞ்சிருக்கிறது ஏமாத்துறது தானே! இல்லையா? அப்படின்னு அப்படி சொல்லலாம். ஏமாற்றுறதுன்னு சொல்லலாம். நமக்கும் வேற வழி இல்லாம நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டு சரி. நம்மளும் ஏமாந்துறது. ஏமாத்துன்னு தெரிஞ்சே நம்ம போறோம். அதான் அங்க இருக்கிறது. வேற வழியும் கிடையாது. ஒரு ஆமா, நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு க க இல்லம்ன்றது ஒரு கனவு. ஒரு ஆமா. வீடு கட்டுறது ஒரு கனவு. அந்த கனவ அவங்க அச்சீவ் பண்ணணும்னா, வேற வழியில அவங்களே தங்களை தானே ஏமாற்றிக் கொண்டு கொஞ்சம் ஆ, அகன்று போய், அங்க ஆ, இருக்கிற ஒரு புகையிலைய கூட எனக்கு சந்தோஷமா இருக்கேன். இங்க ஜனசமுத்திரம் இல்ல. இந்த ஆ. ஜனசமுத்திரத்தில வாழ்ந்ததுக்கு இந்த நிம்மதியான இடம், சத்தம் இல்ல. ஒரு நல்ல காற்று கிடைக்குது, நல்ல தண்ணி கிடைக்குது. அப்படின்னு நம்மள நாமே தேற்றிக்கிட்டு அங்க தேத்திக்கணும். தான். அதுதான் ஆமா, எதார்த்தமான ஒரு உண்மை. ஆமா. கதை ஆரம்பிக்கும்போது நான் கூட சொல்ல மறந்துட்டேன். ஆ அதாவது நீங்க அருகாமை, இந்த ஆமைன்னு முடியறதெல்லாம் வந்து எதிர்ப்பதம். நீங்க ரொம்ப அழகா எழுதியிருப்பீங்க. அது ரொம்ப சந்தேகம் வரும் நிஜமாவே. அருகாமைன்னா ஆனா அருகிலா? என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அப்புறம் நீங்க நான் இப்ப கூட ஒரு வீடியோ பார்த்தேன் இதுல. இன்டர்நெட்ல. அவர் வந்து ஆமைன்னு முடியறதெல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்க எழுதினதும் எனக்கு நினைவு வந்தது. ரொம்ப அருமை அது நீங்க எழுதியிருக்கிறது. அருகாமை, அருகில்ன்றது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் முன்னாடியே எனக்கு தெரியும். ஒரு ஒரு நண்பர் ஆமா. சொன்ன விஷயம். எனக்கும் அதனால தெரியும். ஆனா எப்படியாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய எனக்கு தெரிந்த பெரிய எழுத்தாளர்கள்லாம் அருகாமை என்றத அருகில் அருகில் என்ற ஒரு தொனியில நெறைய எழுத்தாளர்கள் ஆமா, எழுதுனாங்க. அது ஆமா, ஆமா. பொருத்தமாக வந்துவிட்டது. அது அவங்களே தவறு சொல்ல முடியாது. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய அ ம தமிழ் கவிஞர்கள் மகுடேஸ்வரன், அ திரு மகுடேஸ்வரன், அப்புறம் க கல்விச்சாலை கதிரவன் ஒருத்தர் இருக்கார். தமிழ் வந்து எப்படி சொல்லணும், இலக்கணத்த பத்தி நெறைய ம். வீடியோலாம் அவங்கலாம் வந்து அத வந்து அருகாமைன்றது வந்து தூரம் என்ற பொருள் தான்றத வற்புறுத்தி சொல்றாங்க. அத கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு அது வந்து அருகாமைன்னா தூரம்ன்றது நான் ஒரு மாரி கன்வின்ஸ் ஆன ஒரு விஷயம் தான். அது எப்படியாவது அது நமக்கு தெரிந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள எப்படியாவது அது கதையிலயாவது கொண்டு வந்துரணும்னு நான் நினைக்கிற ஒரு ரொம்ப அ அருமை, நை ரொம்ப அருமை. அது எப்போது அது ஒரு இதுக்கு அதுக்கு ஒரு இடமும் கொடுத்தது அந்த கதையில அந்த ஆரம்பம். அதனால அத புகுத்துனேன். அப்படிதான் சொல்லணும். பட் ஆனா பொதுவாக நெறைய பேர் அருகாமைன்றத வந்து அருகில்ன்ற ஆமா, பதத்துல தான் ஆமா, ஆமா. அ அது தவறு வே பண்றாங்க. ம். ஆ. தவறுன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஒரு 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 இது எழுதியிருப்பீங்க. மழையின் அழகியல், மழையின் அழிவியல். ரொம்ப, 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 ரொம்ப அருமையான எழுத்துக்கள். ஆ அழகு, அழிவு. இந்த இருமைய ஏன் வலியுறுத்தினீங்க கதையில? உண்மைதான். மழை மழைன்னு மட்டும் இல்ல. இயற்கையே பார்த்துங்களேன். இயற்கையில இருக்க எல்லாமே அ ஒரு ஒரு ஓரளவுக்கு அத வந்து நம்ம ரசிக்கிறோம். இப்போ ஒரு கடல் அலைக்கு போய் நிக்கிறோம். அது கால்ல நம்ம வந்து தொட்டு போய் அது அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த கடல் அலையே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சுனாமின்னு சொல்லிட்டு வரும்போது, ம். நம்மள தூக்கி வாரி போட்டு ஒரு சுருட்டி போட்டது ஒரு காலத்துல. நான் சொன்ன மாதிரி இந்த சென்னை வெள்ளத்த பத்தி நம்ம எப்படி பதிவு பண்ணோமோ, அதே மாரி சுனாமியும் ஒரு பெரிய சென்னை சந்தித்த 3 விஷயங்கள்ல ஒன்று வந்து வெள்ளம். அது தொடர்ச்சியா வருது. அது பெரிய வெள்ளம் 2015. அதே மாரி சுனாமி 2004. 2004ல வந்து சுனாமி பெரிய ஒரு அழிவ தந்தது. அதுவும் இயற்கை தான். அது ஒரு ஒரு அலை வந்து இப்படி நமக்கு வந்து இப்ப ஒரு கடற்கரையில போய் நிக்கும்போது, நம்ம அந்த அலைய வந்து எவ்வளவு சந்தோஷமா ரசிக்கிறோம். அதுவே வந்து சுனாமியா வரும்போது, நம்ம அழிவ தாங்க முடியல. எல்லாம் இயற்கை முழுதும் அப்படிதான். எல்லாமே அந்த ஒரு கட்டம் வரை தான் அத நம்ம ரசிக்க முடியும். மழை வந்து நான் சொன்னது மாரி மழைய வந்து முதல்ல ஒரு சின்ன தூறல் போடும்போது, ஆஹா! அந்த வாசனை ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்த ஒரு கொஞ்சம் நல்ல படபடன்னு படிப்படியா தூறல் ஒரு மிளகா பஜ்ஜியோ, ஒரு வறுகடலையோ சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் கொஞ்சம் அதிகமாக ஒரு பயம் வரும். அந்த பயம் தான் அதுதான் இயற்கைன்றது வந்து அழகியலுக்கும் இயற்கை தான். அழிவியலுக்கும் நம்ம வேற வழி இல்ல. இயற்கை தான். அது எதுவா இருந்தாலும் சரி.
அது வெள்ளமா இருந்தாலும் சரி, தீயா இருந்தாலும் சின்ன தீ மெழுகுவர்த்தியா பார்க்கும்போது அழகா இருக்கு. அதுவே பெரிய தீயா வரும்போது பெரிய அ ஆபத்தான ஒரு விஷயமாகவோ, ஒரு அழிவை தரக்கூடிய விஷயமாகவோ மாறுகிறது. அ கதை வந்து நிகழ்காலத்துல, அதாவது 2025ல முடியுது. நீங்க வந்து 2015 அத தான் ஒட்டி நீங்க ஆரம்பிக்கும்பொழுது சொல்றதுனால, அத ஒட்டி தான் நீங்க கதை எழுதினீங்கன்னு நெனச்சேன். அ அந்த மாதிரி நீங்க சொல்றீங்கிறது வந்து உங்க சொந்த கருத்தா? அதாவது இ இ வெள்ளத்தோட அனுபவம் வந்து இவ்வளவு நீண்ட காலம் மனத்தாக்கத்த காட்டுறதுக்காக, நீங்க அப்படி இந்த 2025ல அத பத்தி சொல்றீங்களா? அ அதாவது இப்படி வச்சுக்கலாம். இது வந்து 2015ல நடந்தது. எனக்கும் கேள்விப்பட்டது. மனதுக்குள்ள இருந்த ஒரு ஒரு கதையோ, ஒரு எண்ணங்கள். அது எண்ணங்களின் தொகுப்பு. அது எப்படியாவது நான் பதிவு பண்ணேன். இப்போ இந்த கட்டத்தில நான் வந்து 2025ல அது வந்து ஒரு கட்டுரையா நான் பதிவு பண்ண முடியாது. அது நான் காலம் கடந்து விட்டது. ஸோ இப்போ வேற அதுக்கு சரியான வழின்னு பார்க்கும்போது, கதை. என்னுடைய என்னுடைய பலம் சிறுகதை எழுதுறது. சிறுகதை மூலமா இன்னும் அழகா கொஞ்சம் புனைவு சேர்த்து அந்த பதிவ நல்லாவே பண்ண முடியுன்ற ஒரு எண்ணம் வந்தது. அதனால தான் நான் இந்த கதையா பதிவு பண்ணது. 2வது நீங்க சொன்னீங்க, எப்படி அது ஏன் இந்த 2025ல முடிச்சேன் அப்படின்றதுக்கு, இப்ப நடந்ததோட எண்ட் ஆனேன். அது ஒரு குட்டி ஒரு ஒரு நீங்க நான் சொல்லப்போனா அது ஒரு சவாலா தான் இருந்தது எனக்கு. ஏன்னா, இந்த கதைய வந்து அப்படியே 2015லயே முடிச்சிருக்கலாம். முடிச்சிருக்கும்போது அது அது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஆனா இது இல்ல. இது 2015 மட்டும் இல்ல. 2024ல வந்தது, 22ல வந்து இது தொடர்கதையா தான் இருக்கு. இந்த ம். மழை ஆமா, வெள்ளம் அதுல வழக்கமாயிடுச்சு. அப்படிதான் சொல்ல முடியும். ஆமா. 2016 வந்தது பெரிய மழை. இப்போ நமக்கு ஓரளவுக்கு அது பழக்கம். அது எப்படி முடிக்கிறதுன்னும்போது எனக்கு என்ன தோணுச்சு, இது ஒரு ஃபர்ஸ்ட் பெர்சன் சொல்ற மாரி கதையா சொல்லாம, நான் கதை கேரக்டரா தான் வச்சு எழுதியிருக்கேன். ஸோ இப்படி முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு, சரி 2025ல முடியிற மாரி பண்ணணும்னா, இத ஒருத்தர் கதையா சொல்ற மாரி வைக்கலாம் அப்படின்னு தான் அந்த கதைய ஒருத்தர் விவரிக்கிற மாரி வச்சு, அது கடைசியில 2025ல அவர் அந்த கதைய ஒருத்தருக்கு சொல்றார். அப்போ இந்த கதை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! கதை இல்ல இது உண்மை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த கடைசியில அ ஒரு அது ஒரு நகைச்சுவையா முடிஞ்சிருக்கும். அ நீங்க வந்து இப்போ போன தடவ ஒரு மழை வந்தபோது என்ன செய்தீங்க? அப்படின்னு ஜூட். கேட்டபோது அவர் சொன்னாரு, "அங்க கண்ணுக்கால் வர மழை வந்த உடனே வீட்ட பூட்டிட்டு ஜூட் விட்டோம்ல" அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த கதைய நான் எழுதி முடிச்சுட்டேன். பத்திரிக்கை உங்களுக்கு சொல்வனத்துக்கு அனுப்பல. அனுப்பாம வச்சிருக்கேன். கொஞ்சம் அதை திருத்தம்லாம் செய்துட்டு இருக்கும்போது ஒருத்தர பார்த்தேன். ஒரு நண்பர் ஒருத்தர பார்த்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, "எங்க இருக்கிறீங்கன்னு?" கேட்டபோது, அவரு ஆதம்பக்கம்ன்ற ஒரு இடம். அது நங்கநல்லூர் பக்கத்தில ஒரு மழை நெறைய அடிக்கக்கூடிய மழை பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ அவர்கிட்ட எதேர்ச்சியா கேட்கும்போது, "உங்க ஏரியாலலாம் மழை நல்லா தண்ணி வருமா?" "ஆமா, ரொம்ப தண்ணி வருங்க" அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், "இது மாரி மழை வெள்ளம்லாம் அதிகமா வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா?" அப்போ அவரு கிட்டத்தட்ட இதே வார்த்தைய பயன்படுத்தினாரு. அம் அதெல்லாம் நாங்க மழை வரும்போது பார்ப்போம்ல, ஒரு கொஞ்சம் ரோட்ல கொஞ்சம் தண்ணி வந்தவுடனே பூட்டிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம் அப்டின்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன்னா, அத கேட்டுட்டு நான் இத எழுதல. நான் எழுதின பிறகு அவர் கிட்டத்தட்ட அதே சாயல்ல ஒரு ஒரு நகைச்சுவையா சொன்னாரு. ஸோ இது எல்லார் மனசுலயும் இருக்கு. இது வந்து ஒரு நான் நகைச்சுவையா முடிச்சிருந்தாலும், இதுதான் உண்மை. இப்போ ம். வந்து நமக்கு அனுபவம் இருக்கு. 2015 தந்த அனுபவம் மிகப்பெரிய அனுபவம். அந்த அனுபவம் எப்படி நமக்கு பயன்படுதுன்னா, இத எப்படி நமக்கு சமாளிக்க முடியுன்றது முதல்ல அந்த ஆரம்பத்துல நமக்கு தெரியும். அடுத்து என்ன பண்ணணும்? கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து இன்வெர்டர் போயிடுச்சுன்னா பேட்டரி எடுப்போம். பேட்டரி போயிடுச்சுன்னா செல்ல வச்சு யூஸ் பண்ணுவோம். அதுவும் போயிடுச்சுன்னா மெழுகுவர்த்தி. ஸோ இந்த அனுபவம் வந்து 2015 வெள்ளம் நமக்கு தந்துடுச்சு. இப்போ எந்த வெள்ளம் வரும்போது சின்ன சின்ன வெள்ளம் வரும்போது நமக்கு சமாளிக்க முடியுது. அதுதான். அதுவும் முடியலன்னா, அது நீங்க வேற வழி பூட்டிட்டு வேற எங்கேயாவது போக வேண்டியது தான். அந்த அளவுக்கு ஒரு மனப்பக்குவத்தை தந்தெடுத்துருக்குதான்னு சொல்ல முடியும். இது மட்டும் இல்ல. எல்லாமே வெள்ளம்னு சொல்ல முடியாது. கொரோனாவும் அப்படிதான். கொரோனாவ யோசிச்சு பாருங்க. அது எவ்வளோ பெரிய மனப்பக்குவத்தை நமக்கு குடுத்தது, கொரோனா. எவ்வளோ பார்த்துட்டோம். ஒரு அ அழிவு கொத்து கொத்தா மனிதர்கள் வந்து இறந்தத நம்ம பார்த்தோம். இறப்புன்றது வந்து அவ்வளவு ஒரு சாதாரணமாக நம்ம கண் முன்னாடி நடந்து கொண்டே இருந்து, அவ்வளவு ஒரு உறவுகள்லாம் ஒண்ணா சேர்ந்தோம். எல்லாம் ஒ மனித உயிர் மேல நமக்கு வந்து அவ்வளோ ஒரு மற்ற பொருள்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. உயிர் தான் முக்கியன்ற அளவுக்கு நம்மள வந்து கொரோனா வந்து ஒரு பெரிய பாடத்த தந்தது.
பொதுவா அது கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அத மறந்துட்டோம். மறந்துட்டு மறுபடியும் சகஜமா போக ஆரம்பிச்சுட்டோம். ஸோ எல்லாமே ஒரு இயற்கை பேரிடர்ன்றதும் நமக்கு வந்து அனுபவம் தருது, பாடங்களையும் தருது அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து ஒரு 3, 4 கேள்வி வச்சிருந்தேன். இப்ப கேட்க. அது அத்தனைக்கும் நீங்க வந்து பதில் ஒரேடியா சொல்லிட்டீங்க. நன்றி. அதாவது அ இந்த கதை எழுதியிருக்கும்போது உங்களுக்கு சவால் இருந்ததா? எந்த பகுதி உங்களுக்கு சவாலா இருந்தது? அப்புறம் வந்து சென்னை வெள்ளம் போன்ற பேரழிவ வந்து இலக்கியத்தில சித்தரிக்கணுங்கிறது உங்க ஆழ் மனத்து எண்ணத்து பிரதிபலிப்பா? அதில தான் இந்த கதை வந்துச்சா? முடிவில ஜூட் விட்டோம்னு நகைச்சுவையோட கதைய முடிச்சீங்களே! இது முன்பே தீர்மானித்த முடிவா? இப்படியெல்லாம் கேள்வி எழுதி வச்சிருந்தேன். நீங்க அழகா எல்லாத்துக்கும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. சவால்னு ஒண்ணு கேட்டீங்க. இதுல என்ன எனக்கு சவால் இருந்தது? பொதுவா எனக்கு பெரிய சவால் இல்ல இந்த கதையில. ஏன்னா, அ என் மனசுல இருந்த ஓரளவுக்கு ஞாபகப்படுத்த முடிஞ்ச எல்லா அனுபவங்கள், என்னோட அனுபவங்கள் குட்டி, குட்டி விஷயங்கள்லாம் என்னோட சின்ன, சின்ன துணுக்குகளா அந்த நீங்க சொன்ன அந்த நகைச்சுவையோ, ஒரு பாடல்கள் பற்றியோ எல்லாம் சேர்த்து என்னால கதையா பண்ண முடியுது. ஆனா, அந்த களம், அந்த இடம் வந்து இப்போ ஒரு வேளச்சேரியோ, இல்ல மடிப்பாக்கமோ, நங்கநல்லூர்னா கொஞ்சம் எளிதா பண்ணியிருக்க முடியும். பட் எனக்கு அது அ பர்ப்பஸா நான் அந்த வேளச்சேரி நான் இருக்கிற ஏரியாவ சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம சிறுகதையா எழுதும்போது, வேற ஏதாவது பண்ணணும்னு கும்மிடி பூண்டின்னு நான் மாத்துனேன். கும்மிடி பூண்டின்னு மாத்தும்போது ஒரு சின்ன எனக்கு ஏன்னா எனக்கு அந்த ஏரியா பத்தி அவ்வளவா தெரியாது. அதுக்காக நான் கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி தான் கும்மிடி ம். பூண்டிலயும் மழை நல்ல வெள்ள தாக்கம் வந்தது. அது ஒரு இருந்தது. ஸோ ஓரளவுக்கு ஒரு உண்மையை சார்ந்து இருக்கணும்ன்றது ரொம்ப குறிப்பா ம். இருக்கும். எந்த கதை எழுதினாலும் அது வந்து ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி தான் எழுதுவேன். அது எல்லாம் உண்மையா இருக்குமா? கும்மிடிப்பூண்டி அந்த ஸ்டேஷன குறித்தோ, இல்ல அங்க மழை வந்ததோ, அது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சந்தேகமாவே இருந்தது. ஹெலிகாப்டர் வந்திருக்குமா அங்க? அப்படின்னு அந்த கட்டத்துல ஹெலிகாப்டர் வந்ததா? அப்படின்றது என்னால கொஞ்சம் நெறைய தேடி பார்த்தேன். Googleல எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அது புனைவாவே இருந்துட்டு போட்டும். ஆனா இல்ல என்பது வந்தது, வந்தது. வந்திருக்க வேண்டிய வந்திருக்கிற சிச்சுவேஷனும் இருக்கு, வந்திருக்கலாம். அது எனக்கு என்னால சரியாதான தரவுகள் எனக்கு கிடைக்கல. ஆனா அது ஒரு நம்பகத்தன்மையான புனைவு. ஒரு விஷயம். புனைவா வச்சுக்க இவரு வேண்டியதான். ஆமா. புனைவா. ஃபுட் பேக்கெட் போடுறதுக்காக அதுதான் நீங்க இருக்கு. இல்ல கும்மிடி பூண்டியில வந்ததா தெரியாது. பட் நெறைய இடத்துல வந்து ஹெலிகாப்டர் போய் ஹெலிகாப்டர்ல சாப்பாடு போடுறது, ஃபுட் பேக்கெட்ஸ் தூக்கிட்டு போட்டதும் வருது. ஆ. அதெல்லாம் நார்மலான நடந்தது. வந்த ஒரு விஷயம் தான். நடந்தது. அ அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து வேற ஏதாவது கேள்வி இருந்தா கூட நீங்க கேட்கலாம். இதுதான் சவால்ன்றது இவ்வளதான் எனக்கு இந்த பெரிய மத்தபடி எனக்கு சவால் ரொம்ப ரொம்ப அ இதுவா சரளமாகவே அந்த கதைய என்னால எழுத முடிஞ்சது. அதுல எனக்கு ரொம்ப அ சவால்னு இல்ல. நான் என்னோட டார்கெட் அந்த கதைய ஒரு விஷுவலா கொண்டு போகணும். ஒரு படிக்கும்போது அவங்களால படிக்கிறவங்க அது கிட்டத்தட்ட அது அவங்கள கண்ல வரணும் அப்படின்றது என்னால ஒரு படமா இத எடுக்க முடியாது. ஸோ கதைய படிக்கும்போது ஓரளவுக்கு அந்த காட்சிகள் வரணும்ன்றது நெனச்சேன். அது ஓரளவுக்கு அதுல வெற்றியும் தான் தோணுது. படிச்சவங்க சொன்னபடி ஓரளவுக்கு நல்ல கே பா அ நீங்க சொன்ன அதே கருத்தையும் நெறைய பேர் சொன்னாங்க. நகைச்சுவை கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னு சொன்னாங்க. நகைச்சுவை ஒரு பாட்டு வர வந்தது. ஏன்னா அவங்களோட அந்த சுகுமாரும், கார்த்தியும் 2 பேரும் நகைச்சுவையா பேசக்கூடியவங்க. அவங்க அண்ணன், தம்பிக்கு பேசும்போது அந்த நகைச்சுவை வருது. ஆனா போக போக அது ஒரு ஒரு சீரியஸ் டோனையும் எட்டியதுன்னு தான் எனக்கு ஆமா. தோணுது. இதான் இருக்கு. கடைசியில போகும்போது கூட ஆ வந்து சொல்லுவான். அந்த அவங்க வீடு வந்து இந்த போட் வீடு. அவங்க வீடு கூட ரொம்ப முழுகி போச்சு. நம்ம வீடு இன்னும் கொஞ்சம் மேல மேட்டுல தான் இருக்கு. ஆ அப்படிங்கும்போது எனக்கே சிரிப்பு தாங்கல. ரொம்ப அது அழகா ஒரு எழுதியிருக்கீங்க. ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க. மனித ஆ இயல்பு தான். ஆமா. எப்பவுமே ரொம்ப வந்து நம்ம ரொம்ப பிரமாதம். இத நீங்க ஒரு குறுநாவலா கூட எழுதியிருக்கலாம். குறுநாவலா எழுதியிருக்கலாம். பட் நான் இந்த சிறுகதை எழுதுறதோட சரி. இப்போதைக்கு சிறுகதை லெவல்ல இருக்கேன். பட் இது தெரியல. இது குறுநாவலா போனா இன்னும் கொஞ்சம் புனைவு அதிகமா குறைவு போயிடும். அதிகமா இருக்கணும். இது இது இந்த அளவுக்கு சிறுகதையில என்னால ஓரளவுக்கு உண்மைய நெறைய கொண்டு வர முடியுது. படிக்கிறவங்க வந்து தங்கள அந்த கதையோட ரிலேட் பண்ணிக்க பொருத்தி முடியும். பார்க்க. குறைந்தபட்சம் சென்னை வாசிகள் அத படிச்சனா, அந்த 2015 வெள்ளத்துல அவங்க ஏதாவது ஒரு அனுபவமாவது அவங்களோட ஒத்து போய் ஒரு ஆமாமா. சிரிப்ப ஒரு ஒரு வருத்தத்தையோ கொண்டு வரக்கூடிய ஒரு கதையா இருக்கும். இது நான் நாவலா எழுத போகணும்னா, ஒரு கொஞ்சம் அதிக புனைவுகள கொண்டு வர வேண்டியிருக்கும். அது எனக்கு உடன்பாடு இல்ல. இந்த கதைய இப்படிதான் பதிவு பண்ணணும்னு நெனச்சேன். ஒரு நன்றி. ஒரு ஒரு நன்றி. கட்டுரையா இது மாரி இருக்கணும். ஆனா புனைவா இருக்கணும். அப்படிதான் நெனச்சேன். அதனால தான் இப்படி பதிவு பண்ணேன். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க கதைய போல.
கதையில நன்றி. வந்து அப்பாவோட மரணம், செட்டில்மெண்ட் பணம், வீடு வாங்குறது, அப்புறம் 2015 டிசம்பர் மழை தொடங்குறது, அம்மாவ பாதுகாப்பா அனுப்புறது, அண்ணி குழந்தையோட தாய் வீட்டுக்கு போறது, மழை வந்து ரொம்ப வருது, வெள்ளம் உள்ள போகுது, பொருளெல்லாம் மேல கொண்டு போய் வைக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு படிப்படிப்படியா ஒரு பதற்றத்த உருவாக்கி, வெள்ளம் உயர்ந்த கதை சொல்லியான சுகுமார், அப்புறம் அவங்க அண்ணன் கார்த்திக் தண்ணீர் தொட்டி மேலே ஏறி உட்கார்ந்து, ஹெலிகாப்டரை இயக்க சர்டிபிகேட்டை எரித்து உயிர் பிழைப்பது வரை மிக அருமையாக எழுதியுள்ளீர்கள். வாழ்த்துகள். மிக்க இன்று நன்றி சார். இன்று தியாகராஜன். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி சசிதரன். நன்றி சரஸ்வதி தியாகராஜன். இந்த நேர்காணலுக்கு சொல்வனத்தின் சார்பாக அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கமும். மீண்டும் ஒரு கதையுடன், எழுத்தாளருடன் புனைவு வலத்தில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்.